வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்விட்டா சேனல். இன்னைக்கு பைத்தான் கிளாஸில் வந்து செட்ஸில் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அதில் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு கிளாஸில். ஸோ ஒரு 2 வேரியபிள் நான் அசைன் பண்ணுறேன். ஏங்கிற வேரியபிளுக்கு நான் சில எலிமெண்ட்ஸ் வேல்யூஸ் கொடுக்குறேன். 2, 4, 5, 6, 7, 8, 10, 14. ஓகே, ஸோ ஏவை ரெட்ரைவ் பண்ணி பார்த்துக்குவோம். ஓகே, தென் பின்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். 10 அதே சேம் நான் ஏல உள்ள வேரியபிள் ஒரு 2 வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஓகே, 10, 11, 12, 13 and 14. ஓகேவா, அதாவது 10ம் 14ம் ஏலையும் இருக்கு பிலையும் இருக்கு. அதோட ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுக்காக நான் இதுலையும் எடுத்துக்கிறேன். ஸோ என்டர் தட்டிட்டேன். இப்போ 2 வேரியபிள் ஏ அண்ட் பி 2 வேரியபிள் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நவ் இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூனியன்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து அல்லது ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதில். ஓகேவா, யூனியன்கிறது ஒன்றும் கிடையாது, 2 ஃபங்க்ஷனை வந்து ஜாயின் பண்ணுறது தான் அதோடைய வேலை. ஓகேவா, அது வந்து மேத்தமெட்டிக்கல் அந்த ஆப்ரேட்டர் வந்து பைப்புன்னு சொல்லுவாங்க. ஷிஃப்ட்டுக்கு மேலே இருக்கும், என்ட்ருக்கு பக்கத்தாப்லேயே லெஃப்ட் சைடில் இருக்கும். இந்த ஸ்லாஷ்க்கு மேலே ஷிஃப்ட் அழுத்தினீங்கன்னா ஏ பைப்புன்னு வரும். அது ஏஆர் அப்படிங்கிற மாதிரி ஏ யூனியன் பி இதான் இதோடைய இது சின்டெக்ஸ் இதுதான். ஸோ கொடுத்தோம்னா ஏல உள்ள வேல்யூ என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்க. 2, 4, 6, 8, 10. ஓகே, ஸோ தென் பியில் உள்ளது 10, 11, 12, 13, 14. ஸோ இது வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறதே கிடையாது, அது ஒரு ஆர்டரில் தான் தானாக தான் அசைன் ஆகிக்கும், நம்ம கொடுக்குற ஆர்டரே கிடையாது. ஸோ இட் வந்து 2, 4, 5, 6, 7, 8, 10, 11, 12, 13, 14 சொல்லிட்டு அது ஒரு ஆர்டரில் எடுத்துக்கிச்சு. இதில் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து எத்தனை வேரியபிள் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது. இங்கே 1, 2, 3, 4, 5 இருக்குது. 8, 5, 13 இருக்குது. இப்போ இங்கே 13 இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 தான் இருக்குது. இந்த 2 வேரியபிள் ஏன் மிஸ் ஆனிச்சுன்னா டூப்ளிகேட் வேரியபிள்ஸ் 10, 14 அண்ட் இங்கேயும் 10, 14 இருக்குது. அது வந்து சிங்கிளாக எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஆப்ரேட்டர் வந்து இந்த நம்ம கீபோர்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப்ரேட்டர் மட்டும் கிடையாது, இதில் வந்து மெத்தடும் இருக்குது. ஏ டாட் யூனியன்கிறதுனால யூனியன்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம்னா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணோம்னா அதுக்குள்ளே விங்கிறத இதான் இதோட சின்டெக்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணாலும் இந்த சேம் ரிசல்ட் தான் வருது. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற அந்த மெத்தட். ஓகே, இன்டர்செக்ஷன்ங்கிறது என்னங்கிறத பார்த்துருவோம். ஏ இதுக்கு வந்து சின்டெக்ஸ் அண்ட் அப்படிங்கிற அந்த சிம்பிள் பி. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன வருது? 10 and 14. அப்போ இதோட சின்டெக்ஸ், இதோட வேல்யூ, இதோட யூசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா காமனாக 2 வேரியபிளையும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்ன அதை மட்டும் எடுத்து கொடுக்கறது தான் இந்த இன்டர்செக்ஷனுடைய மெத்தோடைய வேலை. ஓகேவா, ஸோ இது வந்து இதில் மெத்தட் வேரியபிள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏ டாட் இன்டர்செக்ஷன் சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வருது. அதில் அண்டர்ஸ்கோர் அப்டேட் இருக்கும், அது கிடையாது. கொடுத்துட்டு ப்ராக்கெட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பீன் கொடுத்துட்டா இட் வில் கிவ் ஆன்சர் 10 and 14. ஓகேவா, தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 செட்ஸ். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ், ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உதாரணத்துக்கு ஏ டிஃப்ரென்ஸ் பின்னு கொடுத்தோம்னா என்னென்ன எலிமெண்ட்ஸ் ஏல இருக்கு பட் நாட் இன் பி. ஓகேவா, அதாவது ரெண்டுலேயும் காமனாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி. ஓகேவா, ஐம் சாரி, ஏல இருக்கு பட் நாட் இன் பி. இருங்க பாருங்க, ஏ மைனஸ் டிஃபரன்ஸ்க்கு மைனஸ் சிம்பிள். ஓகே, 2, 4, 5, 6, 7, 8. ஓகேவா, இந்த பாருங்க, அப்போ 2, 4, 5, 6, 7, 8, 10, 14 நான் கொடுத்துருக்கேன். அது ஏன் எடுத்துக்கலைன்னா டிஃபரன்ஸ் அந்த 10, 14 பியில் இருக்கிறதுனால அதை எடுத்துக்கல. ஓகேவா, இப்போ ஏ மைனஸ் பிங்கிறத இந்த இதில் கொடுத்துருக்கோம். இதே வந்து பி மைனஸ் ஏன்னா 11, 12, 13 பிஏ ஃபர்ஸ்ட் வச்சுக்கோம். 10, 11, 12, 13, 14 வச்சுக்கிட்டு இதில் உள்ளது என்னென்ன அதில் இருக்கோ அதை விட்டுவிட்டு 10, 14 அதில் இருக்கு, ஏல இருக்கு. ஸோ அதை விட்டுவிட்டு 11, 12, 13 மட்டும் எடுத்துக்கும். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷனுடைய இந்த மெத்தோடைய யூசேஜ் புரியுதுங்களா? தென் இது மெத்தட் வந்து வேரியபிள் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ்னு வரும். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். வெறும் டிஃப்ரென்ஸ் ஏ டிஃப்ரென்ஸ் ஆஃப் பி, ஸோ சாரி, A difference of B.
ஸோ 2 5 6 7 8 வந்துருச்சுங்களா? அதே போல் பி டிஃபரன்ஸ் ஆஃப் ஏன்னு கொடுத்தோம்னா 11 12 13 ரெண்டும் புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். சிமெட்ரிக் டிஃபரன்ஸுங்கிறது எப்படின்னா குழப்பாம டைரக்டா நான் சொல்லியே இது பண்றேன். ஏ இதுக்கு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் வந்து a to the power சொல்லுவோம்ல 6 கேப்ஸ் அந்த இது b கொடுத்தோம்னா பாருங்க 2 4 5 6 7 8 11 12 13 இப்போ டிஃபரன்ஸ் பண்ணப்ப என்ன ஆச்சுன்னா a மைனஸ் பின்னு பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்க 10 14 அவாய்ட் பண்ணிடுச்சு. ஆனா இதுல வந்து என்ன பண்ணுதுன்னா யூனியன் மாதிரி டிஃபரன்ஸ் பண்ணி யூனியன் பண்ணுது. ரெண்டுலையும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எடுத்துட்டா 10 14 காமனா இருக்கு, அதை எடுத்துட்டு அப்புறம் யூனியன் பண்ணுது, சேர்த்துக்குது. புரியுதுங்களா? பட் ஆனால் இந்த ஜென்ரல் யூனியன்ல என்ன பண்ணோம், அந்த 10 14 இங்கே வரும், 10 இங்கே வந்துருச்சு, 14 இங்கே வந்துருச்சு. பட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸுங்கிற அந்த மெத்தட் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் நீங்க எது லேர்ன் பண்றீங்களோ, ஏ லேர்ன் பண்ணீங்கன்னா ஏ லேர்ன் பண்ணும்போது 10 14 டிஃபரன்ஸ் ஆயிடுது. ஓகே, பட் ஆனால் ரெண்டுலேயுமே பி ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பியும் பி சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஏன்னு பார்க்கும்போது யூனியன் ஆகிறதுனால ரெண்டுலேயுமே சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்க, பி A சேம் ஆன்சர் பாருங்க 2 4 5 6 7 8 11 12 13. ஓகே, வேணா பிகாஸ் டிஃபரன்ஸ் பண்ணி ஜாயின் பண்றதுனால ரெண்டுமே சேமா வரும். உதாரணத்துக்கு வேரியபிள்ல வந்து அந்த மெத்தட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா a டாட் அந்த வந்துச்சு பாத்தீங்களா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், அது கொடுத்தோம்னாலும் இதே தான் வரும். ஓகேவா? வில் கிவ் தி சேம் ஆன்சர்ஸ் போத் a and b. இந்த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்ல வந்து சேம் ஆன்சர்ஸ் தான் வரும். அதே போல நம்ம கிட்டத்தட்ட வந்து மேத்தமெட்டிக்கல் இதை முடிச்சிட்டோம். இப்போ ஒரே ஒரு விஷயம், இந்த இண்டெக்ஸ் கிடையவே கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அன்ஆர்டர்டு செட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் தான் செட்டை பொறுத்த வரைக்கும். உதாரணத்துக்கு ஏங்கிற வேரியபிளில் 0ங்கிற அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் எடுத்துக்கூடு அப்படின்னு நான் கேட்டேன்னா இட் வில் கிவ் த எரர், இட்ஸ் நாட் சப்ஸ்கிரிப்டபிள், சம்திங் எரர் வருது, த்ரோபேக் எரர் வருது. ஸோ இதில் வந்து இண்டெக்ஸ் வந்து கிடையாது, அதை நான் ஆரம்பத்து கிளாஸ் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். அதனால அதை வந்து மைண்டில் வச்சுங்க. என்னென்ன லிஸ்ட்டு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியணும்னா டைரக்டரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஏங்கிற அந்த வேரியபிளை கொடுத்து அந்த டைரக்டரி கொடுத்தோம்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இட் வில் கிவ் த லிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டிக்ஷனரி பார்க்க போகிறோம். ஒருத்தவங்க கேட்டுட்டு கூட இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டிக்ஷனரி பார்க்க போகிறோம். இதில் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.